வணக்கம் சொந்தங்களே. எங்களுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் இனி இல்லைன்ற சக்தி இருக்கான்றதை பார்க்க போகிறோம். அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அது விஞ்ஞான ரீதியாக உண்மையாண்டதுக்கும் சில பேர்ட்ட விதண்டாவாதமாக யோசிக்கலாம், அப்படியானது அதுக்கும் நான் சொல்ல போகிறேன். ஒரு கதைக்களால் சொல்கிறேன். உலகத்தில் பாரம்பரியம் மிக்க யூனிவர்சிட்டியாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் விளங்கி கொண்டிருக்குது. பல விஞ்ஞானிகள் படித்ததால், பல அறிவாளிகள் அங்கே உருவாகினதால் அது ஒரு மிக பிரபலமான. இன்றைக்கு லண்டன் மாநகரத்தை உலகத்தில் எடுத்தீங்கன்னா, லண்டன் புது கட்டிடங்களை விட பண்டைய கால நாகரிகம் கொண்ட ஒரு மாநகரம் என்றபடியாக அந்த கட்டிடங்களை அப்படியே பேணி பாதுகாக்கிறோம். ஏன் கிட்டடியிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் அங்கேயும் ஒரு 400 வருட தேவாலயம் எரிஞ்சது. அதை அப்படியே அவர்கள் தீயணைச்சு அப்படியே இருக்கத்தக்கதை தான் புதுப்பிக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன். அது மாதிரி பண்டைய கால ஆலயங்கள், சைவாலயங்கள் இந்தியாவிலேயும் இலங்கையிலையும் இருக்குது. கம்போடியாவில், மியன்மாரில் சோழர்கள் ஆண்ட தேசங்கள் குமரிக்கண்டம் பூலாகவும் சைவ ஆலயங்கள் இருப்பதே இன்றைக்கு எடுத்து அம்பு. அது இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் பழைய காலத்தில் பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்த இடங்கள், ஆய்வுக்கூடங்கள், நூலகங்கள் இருக்குது. இன்றைக்கு லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் இந்த கட்டிட அமைப்புகள், அந்த லைப்ரரி எல்லாம் பண்டைய காலத்தில் எப்படி இருந்தோ அப்படியான அமைப்புலாம் இருக்குது. ஏனெண்டா அதை இடித்து புதுசாக கட்டலாம், பெரிய விஷயம் இல்லை. ஏன் அப்படியேண்டா, அங்கே இருந்து அந்த லைப்ரரியிலேருந்து அந்த ஆய்வுக்கூடத்திலேருந்து யோசித்த அந்த விஞ்ஞானின் எண்ண அலைகள், அது ஒரு ஃப்ரீக்குவென்சி வடிவாக கிடைக்கணும். ஃப்ரீக்குவென்சி, இந்த ஃபோனுக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கிற மாதிரி, ரேடியோக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீக்குவென்சி. அந்த ஃப்ரீக்குவென்சி அந்தந்த சுவர்கள், லைப்ரரியின் சுவர்களில், அந்த பல்கலைக்கழகத்தின் சுவரில், அந்த கட்டிடத்தின் சுவரில் பட்டு தெரிச்சு கொண்டிருக்கும். அதின் வீரியம் குறைந்து போகலாம். உதாரணமாக ஒரு கதை சொன்னேன். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானில் கிரஷிமா நாகாசாகியில் போட்ட அணுகுண்டை இன்றைக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. அங்கே பிறக்கிற பிள்ளைகள் ஊனமாக இந்த கதிர்வீச்சு வீசிக்கொண்டிருக்கும். அதின் வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். அதுபோல் அது ஒரு கதிர்வீச்சு. கண்ணுக்கு பாப்பியா, கண்ணால் பாப்பியா, இதில் அணுக்கதிர்வீச்சு போது நான் போகக்கூடாண்டு. ரேடியேஷன் இருக்கிற இடத்துக்குள்ள போகலாமா? யுரேனியம் ரேடியேஷன் இருக்கிற, ரேடியம் ரேடியேஷன் இருக்கிற இடம் நீ அதில் போட் போட்டிருக்க முடியும், எங்கே காணிலேண்டு நீ ஊடுருவி போகலாம். அது கண்ணுக்கு தெரியாது. இப்போ கண்ணுக்கு தெரியாது, நீ நம்புறியா இல்லையா இதுக்கு அதில் ரேடியேஷன்? ஃபோனிலேயே பார்க்குறியா? இங்கேருந்து நூல் விட்டு கொண்டு நீ எடுக்க கனடாக்கோ லண்டனுக்கோ ஃபோன் எடுக்கிற, அங்கே போகிறத நீ பார்க்குறியா? இல்லை, கண்ணுக்கு தெரியாதான் சக்தி. அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத எண்ண அலைகள், நான் சிந்திக்கிற எண்ண அலைகள் அங்கே பட்டு தெரிக்கிற மாதிரி இந்த விஞ்ஞானிகள் சிந்தித்த விஷயங்களும் அங்கே பட்டு தெரிஞ்சு விட்டுருக்கு. அதுக்குள்ளே போய் படிக்கிறவன், பாரம்பரியமாக அதை இடிக்காமல் வச்சிருக்கிறதுக்குரிய நோக்கம், அதுக்குள்ளே போய் ஒருவன் படிக்கிறான். அங்கே சாதாரணமானாக்கள் படிக்கல, அது என்ன? அப்போ அங்கே போய் படிக்கிறவனுக்கு அந்த வேவ் படிக்கிற எண்ணத்தை உருவாக்கும், அந்த எண்ணத்தை உருவாக்கும். ஏன்னா அவன் நல்ல சிந்தனை, நல்ல படித்து பெரிய ஒரு அறிவார்ந்தவன், அதை யோசித்த அந்த மூளையினுடைய அந்த எண்ண அதிர்வுகள் அந்தந்த இடங்களில் பட்டு தெரிச்சிருக்கிறபடியாக அதுக்கு இருக்கிறவனுக்கு படிக்க தோணும். இதை நான் இப்போ ஃபீல் பண்ணானேன்டா, நான் எத்தனையோ லைப்ரரிக்கு போயிருக்கேன். யாழ்ப்பாண பொது நூலகம், எடிச்ச யாழ்ப்பாண பொது நூலகத்தை மீள கட்டியிருக்கிறார்கள் அதே சேப்பில். அதுக்குள்ள ஒரு போயிருந்தால் எல்லாருமே படிக்கிறார்கள். அங்கே ஆராய்ச்சியாளர்கள் வரவர்கள், எல்லாரும் வர்றவர்கள், நியூஸ் பேப்பர் வாசிக்க வர்றவர்கள், எந்த ஹோலுக்கு, ஸ்டடி ஹோலுக்குள்ளேயே என்ன ஹோலுக்குள்ளே போனாலும் அந்த புத்தகங்களுடைய அதிர்வுகள் அங்கே இருந்து வாசிக்கிற எத்தனையோ பேர் அந்த புத்தகத்தை வாசிக்க என்ன அதிர்வுகள். எனக்கு அங்கேயே கன நேரம் இருந்து வீட்டை போகாமல் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும் போல இருக்கும், மயக்கி வச்சிருக்கும். ஸோ அங்கே பல்கலைக்கழகங்களில் இடிக்காத மாதிரி என்னமோ ஒரு சம்பவம் நடந்தது. ஓகே, யாழ் இந்து கல்லூரி எடுத்துக்கொள்வோம். யாழ் இந்து கல்லூரியில் இந்த ரோட்டுகள் அகலமாக கேட்கல, காப்பெட் ரோட்டுகள் அகலமாக கேட்கல, ஃப்ரேஹோலன்ற ஒரு பிரார்த்தனை மண்டபம் இருக்குது யாழ்ப்பாணத்தில். யாழ் இந்து கல்லூரி ஒரு புகழ்பூத்த கல்லூரி, அதனுடைய பழைய மாணவன் தான் நான். அந்த பிரார்த்தனை மண்டபத்துக்குள்ளே பிரார்த்தனை நடக்கிறது. அந்த மண்டபத்தை இடித்து விசாலமாக்கணும் அந்த ரோட்டுக்கா. ஆனால் அதை வீதி அதிகார சபையும் சரி, வேறு ஆக்களும் ஏற்றுக்கொண்டு, கல்லூரி நிர்வாகத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை இடித்து இதண்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் அதை இடம் விட்டு தண்டது. ஏனென்றால் அது பாரம்பரியம் மிக்க பிரார்த்தனை மண்டபம்.
1800களினுடைய பிற்பகுதியில் உருவாக்கப்பட்ட அந்த பாடசாலையினுடைய பிரார்த்தனை மண்டபத்துக்குள்ளே நான் போயிருக்கிறேன். எனக்கு இப்போவும் போக ஆசை. அதுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பாசிட்டிவே இருக்குது அந்த பிரார்த்தனை மண்டபத்துக்குள்ள. ஏனென்றால் ஏனடிக்கல் அங்கே மகாத்மா காந்தி வந்து உரையாற்றியிருக்கிறார், சுவாமி விவேகானந்தர் உரையாற்றியிருக்கிறார். அதுக்கு பிறகு இப்போ அண்மையில் விஞ்ஞானி அப்துல் கலாம் வந்து உரையாற்றியிருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த அறிஞர்கள் ஞானிகளுடைய இந்த விஞ்ஞானிகளுடைய எண்ண அலைகள் அவர்களோட ஸ்பீச் பண்ணினதை அழியாது. இப்போ நாங்கள் இப்போ இந்த பதிஞ்சு போட்டு இதை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ஏற்றுறமா இல்லையா? அது ஐக்ளோட்லேயோ என்னத்தையோ மேகத்துலேயோ பதிஞ்சிருக்கா இல்லையா? பார்க்குறியா நீ? இப்படி பார்த்தா மேகத்தில் பார்த்தா என் வீடியோ வருமா, உண்ட வீடியோ வருமா, உண்ட ஃபோட்டோ வருமா? ஆனால் ஏதோ ஒரு ஊடகத்துக்கால அதை பார்க்குறோம் இல்லை, அதை ரிசீவ் பண்ணி பார்க்குறோம். ரிசீவராக அந்த ஊடகத்தை பயன்படுத்துகிற ஃபோனையோ டிவியோ சம்திங் என்னத்தையோ அவை கண்ணுக்கு தெரியாமல் அந்த மேகத்தில் பதிஞ்சிருக்கா இல்லையா? அதை மாதிரி இந்த எண்ண அலைகள் அவருடைய ஸ்பீச்சுகள் அந்த நல்ல அதிர்வுகள் வந்து அந்தந்த கட்டிடத்தினுடைய சுவர்கள்லையும் அந்த இடத்துலையே வியாபிச்சு கொண்டிருக்க போதும். அதுக்குள்ளே நீ போகக்குள்ள அது உன்னை இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்கும். நீங்கள் அந்த பிரார்த்தனை மண்டபத்துக்குள்ளே ஜெஃப்னானில் படித்தவனுக்கு தெரியும், அதுக்குள்ளே போனால் ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். அதே மாதிரி தான் இந்த ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களை பற்றி சொன்னது. அதே மாதிரி உலகத்தில் புகழ்பூத்த எத்தனையோ யூனிவர்சிட்டியின் லைப்ரரியை போய் பாருங்கள். பண்டைய காலம் மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழைய மேசைகள், பழைய புத்தக கூடங்கள், பழைய அலுமாரியோடு இருக்கும். அதான் அதுக்கு புகழ். இடித்து போட்டு புதுசாக கட்டி விட்டால் நல்லா இருக்கும் பார்க்க, ஆனால் அந்த அதிர்வு வராது. அந்த அதிர்வுகளை அப்படியே நல்ல அதிர்வுகளை பேணி பாதுகாப்பதன் மூலம் அங்கே இருப்பவனுக்கும் அந்த அதிர்வுகள் எண்ண அலைகள் அவனை ஆராய்ச்சியாளனாக, அவனை ஒரு சாதனையாளனாக, விஞ்ஞானியாக, பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக உருவாக்குவதற்கு அந்த எண்ண அலைகள் உருவாக்குகின்றன. இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு நான் முடிக்கிறேன். இந்த எண்ண அலைகள் பதிவு நிகழக்கூடாது. இந்தியாவில் இருந்து சுவாமி விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு ஸ்பீச் பண்ண போகிறார். எங்கள்கிட்ட ஜெஃப்னா அண்ட் பிரயோகோளுக்கு வந்த மாதிரி. அப்போ போயக்கில் எல்லாருமே வந்து அவற்றை காவியுடையும் அவற்றை வயதையும் பார்த்துட்டு அந்த மண்டபத்தில் அந்த உலக சைவம் அந்த உலக சமய மாநாட்டில் வந்து அவர் ஒரு கேலிக்கூத்தாக பார்த்துச்சு. நம்ம அந்த ஒரு விமர்சனத்துக்குரிய ஆள், இவர் என்ன பெரிய ஆளாண்டு. ஆனால் அந்த மனுஷன் மேடையில் போய் நின்று கொண்டு எல்லாருமே பேசக்கில் வடிவாக ஒருத்தருக்குமே வராத ஒரு உணர்வு, என் சகோதர சகோதரிகளே என்று அவருடைய அந்த ஃப்ரீக்குவென்சியில் ஒலிக்கின்ற பொழுது அந்த அரங்கமே அமைதியாகியது. இன்றைக்கும் சுவாமி விவேகானந்தர் அங்கே போய் ஸ்பீச் பண்ணி ஏற்படுத்திய அந்த அதிர்வன் இன்றைக்கு அமெரிக்காவில் எத்தனை சைவர்கள் உருவாக்கி இருக்கிறது, ஆன்மீகவாதிகள் உருவாக்கி இருக்கிறது நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் போயிட்டீங்கன்னா, ஹவாயில் போனீங்கன்னா, வேறு இடங்களில் போனீங்கன்னா எத்தனையோ ஆன்மீக மடங்கள் இருக்கின்றால் அது விவேகானந்தருடைய அந்த ஃப்ரீக்குவென்சி, அதை விட முதல் போன சைவர்களுடைய ஃப்ரீக்குவென்சி நெச்சுதண்டா தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் சொல்கிறது, நேர் அதிர்வுகளை உருவாக்குங்கள், நேர் அதிர்வுகளுடன் பயணியுங்கள், நேர் அதிர்வுகளை உருவாக்கக்கூடியவர்களுடைய சேர்ந்து பயணியுங்கள். இதுதான் முக்கியம். உங்களை அழிப்பதற்காக அல்லது ஒரு நெகட்டிவாக சிந்திப்பவர்களுடன் பயணிக்காதீர்கள். அது உங்களுடைய நல்ல அதிர்வுகளையும் வந்து தாழ்த்திவிடும், அழித்துவிடும், அல்லது மேலோங்கி செய்து அதை முன்னேற விடாது. ஆகவே நேர் அதிர்வுகள் பற்றியும் நேர் எண்ணங்கள் பற்றியும் இன்னும் பதிவுகளினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம், இணைந்திருப்போம்.